ஓகே, அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சீரிஸ் அண்ட் parallel காம்பினேஷன் ஆஃப் கெப்பாசிட்டர்ஸ், ஸோ இதை பற்றி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொஞ்சம் தெளிவாக நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், சீரிஸ் காம்பினேஷன் ஆஃப் கெப்பாசிட்டர். சீரிஸ் காம்பினேஷன் ஆஃப் கெப்பாசிட்டர். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ let us take two or more capacitors connected to end to end with each other. ஓகே, என்ன பண்ணுறோம் அப்படின்னா டூ ஆர் மோர் கெப்பாசிட்டரை எடுத்துக்கிட்டு இதனுடைய எண்ட் டு எண்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இதுக்கு சீரியஸ் காம்பினேஷன் சர்க்யூட் அப்படின்னு பேர். ஓகே, இப்போ இதில் நம்ம எதை கனெக்ட் பண்ணியிருக்கோம்? கெப்பாசிட்டரை கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதனால இது நம்ம சீரியஸ் காம்பினேஷன் ஆஃப் கெப்பாசிட்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இப்போ இந்த சீரியஸ் காம்பினேஷன் ஆஃப் கெப்பாசிட்டரில் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு பேட்டரியை நம்ம இணைக்கணும். அதாவது C1 உடைய கெப்பாசிட்டர் ஒரு பிளேட்டை பேட்டரியுடைய பாசிட்டிவ் டெர்மினல்லையும் பேட்டரியுடைய நெகட்டிவ் டேர்மை C3 லாஸ்ட் ஒன் பிளேட்டில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கனெக்ட் பண்ணுறோம். ஓகே, இப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு பேட்டரியோட கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா பேட்டரியில இருந்து நம்மளுக்கு சார்ஜ் ஃப்ளோவாக ஆரம்பிக்கும். ஓகே, அப்படி சார்ஜ் ஃப்ளோவாக ஆரம்பிக்குது அப்படின்னா எப்படி சார்ஜ் ஃப்ளோ ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு பேட்டரியோட ப்ளஸ் டேர்ம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இட் இஸ் ஹையர் பொட்டென்ஷியல். ஹையர் பொட்டென்ஷியல்ல இருந்து நம்மளுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணும் அப்படின்னா மூவ் ஆக ஆரம்பிக்கும். அந்த பாசிட்டிவ் சார்ஜ் மூவ் ஆகிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா C1 உடைய ஒரு பிளேட்டில் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அக்யூர் பண்ணும். ஓகே, அப்போ C1 உடைய ஒரு பிளேட்டோடைய ஒரு சைடில் என்ன பண்ணும் அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அக்யூர் பண்ணும். ஓகே, இந்த அக்யூர் பண்ண அந்த பாசிட்டிவ் சார்ஜ் இந்த ஆப்போசிட் சைடில் நெகட்டிவ் சார்ஜ் இன்டியூஸ்ட் ஆகும். தி நெகட்டிவ் சார்ஜ் இன்டியூஸ் பாசிட்டிவ் சார்ஜ் த அனதர் பிளேட் ஆஃப் ஒன் சைட். த அனதர் பிளேட் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் இன்டியூஸ் நெகட்டிவ் சார்ஜ். ஓகே, that time we will see this light. Okay, and then the பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினல் இருக்கு இல்லையா, இந்த பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினல் அப்படின்னாவே நம்மளுக்கு தெரியும் இட் இஸ் எ லோயர் பொட்டென்ஷியல் டேர்ம். இந்த லோயர் பொட்டென்ஷியல் டேர்ம்ன்றது நம்மளுக்கு எலக்ட்ரான் என்னவாக ஆரம்பிக்கும் அப்படின்னா ஃப்ளோவாக ஆரம்பிக்கும். இந்த எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது will be occur the C3 plate one side. ஓகே, C3 பிளேட்னுடைய ஒரு பகுதியில் இந்த நெகட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அக்யூர் பண்ணிக்கும். சேம் கான்செப்ட். என்ன அந்த கான்செப்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன்ஸ் பிரகாரம் அதனுடைய அடுத்த பகுதியில் பாசிட்டிவ் சார்ஜும் அந்த பாசிட்டிவ் சார்ஜ் அதுக்கு அடுத்து ஆப்போசிட் இருக்கக்கூடிய அந்த பிளேட்ல நெகட்டிவ் சார்ஜும், ஸோ இது அல்டர்னேட்டிவா அந்த மாதிரி என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்னா இன்டியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகே, இப்போ என்ன நடக்குது அப்படின்னா நம்ம சார்ஜ் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ சீரியஸ் காம்பினேஷனில் சார்ஜினுடைய மேக்னிடியூட் பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும், சேமாக இருக்கும். ஈச் கெப்பாசிட்டர் வழியாகவும் ஃப்ளோ ஆகக்கூடிய சார்ஜோடைய வேல்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா Q, இங்கேயும் Q, இங்கேயும் Q அப்படின்னு சொல்லிட்டு சேம் வேல்யூஸ் நம்மளுக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இது வழியாக நம்மளுக்கு ஃப்ளோ ஆகும். அடுத்தது இப்போ சார்ஜ் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா சம் பொட்டென்ஷியல் அக்ராஸ் பிட்வீன் C1 அண்ட் C3 அண்ட் C2. ஸோ இந்த ஈச் கெப்பாசிட்டர் வழியாகவும் நம்மளுக்கு பொட்டென்ஷியல்ஸ் அப்படிங்கிறது டெவலப் ஆகும். அந்த பொட்டென்ஷியல் C1 வழியா V2, C2 அக்ராஸ்ல V2, C3 அக்ராஸ்ல V3. C1 அக்ராஸ்ல V1, C2னா V2, C3ல V3. அப்போ பொட்டென்ஷியல் இஸ் டிஃப்ரெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் கெப்பாசிட்டர்ஸ். சீரிஸ் காம்பினேஷன்ஸ்ல கனெக்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் கெப்பாசிட்டர் அக்ராஸ்லையும் எனக்கு டிஃப்ரெண்ட் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் டெவலப் ஆகும். ஓகே, டியூ டு த பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் applied from battery. ஓகே, இதுல இருந்து நம்ம சிம்பிள் எக்ஸ்பிரஷனா நம்ம எழுத போறோம். என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, so in according to capacitance of a capacitor, from these equations the potential is distributed in inverse proportional to the capacitance. Okay, that time we will write the equations. C is equal to Q by V. Okay, once again I will write it. C is equal to Q by the general equations. C is equal to capacitance is equal to Q by V.
Okay, Q by. Okay, finally the capacitance will be different, the potential is also will be different, but charge is same to all the capacitance. Okay, that time these equations can be modified like V is equal to Q by C. Okay, what is the net potential difference across these capacitor is equal to V is equal to V1, V is equal to V1 plus V2 plus V3. Now we calculate the total potential difference from this battery. V is equal to Q by C, and then V1 is equal to Q by C1, and then V2 is equal to Q by C2, and then V3 is equal to Q by C3. All these values are substituted in above equations becomes Q by C is equal to Q by C1 plus Q by C2 plus Q by C3. Here CS, it is nothing but effective capacitance, the series combination. Okay, here also CS. Okay, capacitance are connected in series அப்படிங்கிறதான் இந்த CS அப்படிங்கிறது நம்மளுக்கு சொல்லுது. Okay, finally we get the equations. 1 by CS is equal to 1 by C1 plus 1 by C2 plus 1 by C3. Okay, now we are going to connect n number of capacitance in series combinations. Okay, so when we are going to connect n number of capacitance in series combination, okay, is equal to charge இது வழியாகவும் Q தான் போகும். capacitance அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா Cn, பட் இங்க இருக்கக்கூடிய இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா V suffix n. ஓகே, அப்ப இந்த மாதிரி n கெப்பாசிட்டர் நம்ம சீரிஸா கனெக்ட் பண்ணிருந்தோம் அப்படின்னா இதை நாம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றது அப்படின்னா 1 by CS is equal to, okay, 1 by CS is equal to summation over I is equal to 1 up to n into 1 by Ci அப்படின்னு நம்ம ரைட் பண்ணலாம். Okay, final results, the reciprocal of the effective capacitance is equal to, அதாவது 1 by CS அப்படிங்கிறது தான் நம்ம எப்படி சொல்றோம், the reciprocal of the effective capacitance is equal to sum of reciprocal of individual capacitance. Okay, individual capacitance or each capacitance அப்படின்னு நம்ம சொல்லலாம். Finally, we concluded some results in the series combinations. The effective capacitance in series combination is always less than that of individual capacitance. Okay, அதாவது effective capacitance CS அப்படிங்கறோடைய வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா C1 கம்பேர் பண்ணும்போது, C2 கம்பேர் பண்ணும்போது, C3 கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா ஆல்வேஸ் லெஸ்ஸாக இருக்கும். அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒருவேளை இதுக்கு நம்மளுக்கு 1 farad இருக்கு, அதாவது C1 அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா 1 farad இருக்கு. அதே மாதிரி C2 அப்படிங்கிறது 2 farad இருக்கு. தென் பார்த்தீங்க அப்படின்னா C3 is equal to 3 farad capacitance. ஸோ இவ்வளோ வேல்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா what is the effective capacitance அப்படிங்கிறத இங்கே நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 1 by CS is equal to என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா this is equal to 1 by 1 plus 1 by 2 plus 1 by 3. ஓகே, அப்போ 1 by 1 plus 1 by 2 plus 1 by 3 அப்படின்னு நம்மளுக்கு ஸோ வேல்யூஸ் வரும். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணினோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபைனலி we get
ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா டினாமினேட்டரை நீங்கள் மல்டிபிள் பண்ணிக்கோங்க 6, அதாவது 3 × 2 6, 6 × 1 6. அப்போ மேலே இருக்கிறத நீங்கள் மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல 2 × 3 6ன்னு வரும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 3ன்னு வரும். இங்கே அகைன் 2ன்னு வரும். அப்போ 5 + 6 = என்னது அப்படின்னா 11 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ 11/6ன்னு வரும். அப்போ CS = என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 6/11 அப்படின்னு வரும். This is equal to approximately 0.5 farad அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே, அப்போ எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் அப்படிங்கிறது 0.5 farad தான் வருது. ஆனால் இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 1 farad, then 2 farad, and then 3 farad அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அதனுடைய மதிப்பு பார்த்தோம் அப்படின்னா அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு தெரியுது. ஓகே, அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா parallel combination of the capacitor of a capacitor. parallel combinationsல கெப்பாசிட்டர் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இங்கேயும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 3 more கெப்பாசிட்டர் எடுத்துக்கிறோம். அதாவது C1, C2, C3 அப்படிங்கிற 3 more கெப்பாசிட்டர் எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதனுடைய எண்ட் எல்லாமே ஸோ ஒரு பேட்டரியினுடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டெர்மினலில் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ எப்படி கனெக்ட் பண்ணோம், அதாவது இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டன்ஸ் ஆர் கனெக்டட் வித் பேட்டரி. ஓகே, ஸோ இண்டிவிஜுவலாக நம்ம C1ஐயும் C2ஐயும் C3ஐயும் பண்ணிருக்கோம். தனித்தனியாக அந்த மாதிரி நாம பேட்டரியோட டெர்மினலில் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்படி கனெக்ட் பண்ணினோம் அப்படின்னா இந்த சர்க்யூட்டை நம்ம parallel சர்க்யூட், அதாவது எண்ட் டு எண்ட் கனெக்ட் பண்ணோம்னா அது சீரியஸ். இண்டிவிஜுவல் டேர்ம் இல்லை நாம ஈச் கெப்பாசிட்டர் நம்ம கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா இதை நம்ம parallel combination அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இப்போ இந்த parallel combinations-ல பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த பேட்டரியிலிருந்து அப்ளை பண்ணக்கூடிய இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் V ஆனது ஈச் கெப்பாசிட்டன்ஸ்லையும் எப்படி தான் இருக்கும் அப்படின்னா சேமாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இங்கேயும் V அப்படிங்கிறதா இருக்கும், C2லையும் V, C3லையும் Vங்கிற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தான் நம்மளுக்கு இருக்கும். பட் இங்கே என்ன சேஞ்சஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த கெப்பாசிட்டன்ஸ் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய சார்ஜினுடைய வேல்யூ மட்டும் மாறும். C1னா Q1 இருக்கும், C2னா Q2 இருக்கும், C3னா Q3 இருக்கும். ஓகே, அடுத்தது நம்ம இதுல இருந்து என்ன பண்றோம் அப்படின்னா net charge passing through this capacitor according to quantization of charge we can express this total charge in this effective capacitance of capacitor is equal to Q is equal to Q1 plus Q2 plus Q3. என்ன பண்ணலாம் அப்படின்னா total charge in this circuit என்ன பண்ணலாம் இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஓகே, ஃபைனலி வாட் இஸ் Q ஓட வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். இது எப்படி அப்படின்னா ஸோ அக்கார்டிங் டு கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் ஏ கெப்பாசிட்டர் C is equal to Q/V. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணணும், அதாவது ஆல்ரெடி நம்ம படிச்சதுதான் C is equal to Q/V அப்படிங்கிற இந்த ரிலேஷன்ஸ்ல இருந்து நம்ம இதை நம்ம எழுதணும். ஓகே, எங்க எப்படி எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே, Q/V. தென் இதுல இருந்து நம்மளுக்கு சார்ஜ் டிஃபரெண்ட், அப்ப சார்ஜ் மாறும். அப்ப Q is equal to என்ன எழுதலாம், CV எழுதலாம். ஓகே, ஃபைனலி Q1 is equal to C1V, and then Q2 is equal to C2V, then Q3 is equal to C3V, then Q is equal to CPV அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வரும். ஓகே, இதை கொண்டு போயிட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய இந்த ஈக்குவேஷன்ல நம்ம சப்ஸ்டிடியூஷன் பண்ணலாம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த வேல்யூஸ் கிடைக்கும். CPV is equal to C1V plus C2V plus C3V அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஏன்னா இதில் V அப்படிங்கிறது காமன், இப்போ Vங்கிறது காமன் வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா இது எல்லாமே என்ன ஆகிடும் அப்படின்னா கேன்சல் ஆகிடும். ஃபைனலி we get CP is equal to C1 plus C2 plus C3, and then now also connected to n number of capacitance in parallel combinations. Okay, this is equal to C suffix n. இது வழியா ஃப்ளோ ஆகக்கூடிய சார்ஜ் நம்ம Qn அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இப்போ
இந்த மாதிரி n நம்பர் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸை பேரலாக கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம சிபி is equal to summations over I is equal to 1 up to n into Ci. Then final results we concluded effective capacitance is equal to effective capacitance in parallel combination is equal to sum of the individual capacitance in parallel. Okay, sum of individual capacitance in parallel. Here note, the effective capacitance in parallel combination always greater than the largest individual capacitance. Individual capacitance விட இந்த effective capacitance உடைய வேல்யூஸ் நமக்கு எது இருக்கும், அதிகமா இருக்கும். எப்படி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்ம முன்ன பார்த்தா அதே கேஸ் நம்ம இங்கே எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கு, செகண்ட் ஒன் 2 farad இருக்கு, தென் 3 farad இருக்கு. அப்படின்னா டோட்டலாக நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா சிபி இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் அப்படின்னா 6 farad அப்படின்னு வரும். டோட்டலி சிபி இஸ் ஈக்குவல் டு 6 farad அப்படின்னு வரும். ஓகே, இப்போ இதை நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா C1ஓடையும் C2ஓடையும் கம்பேர் பண்ணணும் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா அதிகமாக இருக்கு. C1 1 இருக்கு, சிபி 6 இருக்கு, C1 C2 2 farad இருக்கு, தென் 3 இருக்கு, பட் சிபி அப்படிங்கிறது 6 farad அப்படின்னு வருது. அப்போ இதை நம்ம இது கூட கம்பேர் பண்ணும்போது சிபிங்கிறது கிரேட்டராக இருக்கு. இதை தான் இங்கே சொல்றாங்க. ஓகே, இவ்வளோதான் அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள். ஓகே, தேங்க்யூ.